என்ன இப்படி நின்றுக்கிட்டு இருக்க? இடம் தரம் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எதை ஏற்பாடு பண்ணுவோம்? நகை போடுத்தாண்டா இடத்த வாங்கணும் இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு. தள்ளி என்னங்க என்ன தள்ளடின்னு வேகமா போறீல, என்ன விஷயம்? கடை போயிட்டு வரேன், டீ குடிச்சிட்டு வரேன். டீ குடிக்க போறீங்களா? ஆமா. சரி ஒன்றும் இல்லை, பீரோக்கில் 1000 ரூபா இருக்கு, அதை எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க. எதுக்குடி 1000 ரூபா? ஒன்றும் இல்லைங்க, காலையில் 5 மணிக்கு ஒரு டீ குடிச்சிட்டியே, 8 மணிக்கு ஒரு டீ குடிச்சிட்டியே, இப்போ அந்த மறுபடிக்கும் டீ குடிக்க கிளம்பிட்டியே. இப்போ இல்லைனாலும் 20 டீனாலும் ஒரு நாளைக்கு குடிச்சிருவியே. அதை வந்து இதுக்கு நடந்து நடந்து புழுக்கு புழுக்குனே தெரிஞ்ச காப்பி குடிக்காம ஆமாம், புழுக்கு புழுக்குன்னு ஏன் நடந்துக்கிட்டே இருக்கிய? ஒரு 1000 ரூபாயை கொண்டு போய் வச்சுக்கிட்டு அங்கனே அந்த 20 டீ நைட்டு 9 மணி வரைக்கும் உட்காந்து குடிங்க. அப்படி குடிச்சிங்கன்னா புழுக்கு புழுக்கு நடக்க அவசியம் இல்லை. அந்த கால் பாதமும் தேயாது. முடிஞ்சா வாங்க வீட்டுக்கு, இல்லைன்னா அங்கனே பாய விரிச்சுட்டு படுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் அவனுக்கிட்ட இடத்து விஷயமா பேசிக்கிட்டு இருக்கேன். சரி என்னடா பண்ணுவோம் ஏதடா பண்ணுவோம், பெரிய மனுஷன் கேட்கலாம் பார்க்கலாம் பண்ணலாம், அது எந்த சொல்லியும் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள். உங்களுக்கு டீ குடிக்கிறதே பொழப்பே. ஏன்டி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இந்த கிடக்கிற இடம் என்ன ரேட்டு போகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இடம் யார் விட்டா அவர்கிட்ட கேட்டா தெரிய போகுது. அது நம்ம இடம் தாப்பா, நம்ம தாப்பா இடத்துக்காரங்க. அந்த இடம் யார் விட்டுனே தெரியல உங்களுக்கு.